இவங்க விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வருவாருலாம் இவங்க நினைக்கல. வந்துட்டார். வந்து 5 வருஷம் கலைஞரை வீட்டுக்குள்ளேயே அவர் உட்கார வச்சுட்டார். இது யாரும் தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியலே எதிர்பார்க்காது. இவன் இந்த ஆளு நாளைக்கு வந்து முதலமைச்சரானா நாமளும் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற பயத்துல தானே அடிச்சு உடைச்சு பிரிச்சது. அதுதான் சொல்றேன், விஜயகாந்துக்கு என்ன நடந்ததோ அது போல இங்க ஒருத்தன் யாரும் புதுசா எந்திரிச்சிடக்கூடாதுங்கிறது தான். அப்ப இதை வச்சு முடக்கலாம்னு நினைச்ச நிலையில விஜய் ஏதோ ஒரு வகையில வந்து அவரு அதுல இருந்து தன்னை அது சுதாரிச்சுக்கிட்டு, ஆனாலும் கூட அதுல இருந்து அவர் மீண்டு வந்து மறுபடியும் அரசியல் களத்தில் நிக்கிறதுங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆனால் அப்படி அவர் வர வர இந்த தேர்தல் இப்ப ஜனநாயகன் வரப்போகுது இல்ல, வரும்போது இங்க என்ன நடக்க போகுதுங்கிறத பாருங்க. இந்த சிக்கலை இவங்க உருவாக்குவாங்க. இவங்க எப்பவுமே எம்ஜிஆர் நாடோடி மன்ன வரும்போது தடுத்து தான் வளர்த்து விட்டது. விஜயகாந்த் அலுவலகத்தை உடைச்சுதான் அவரை வந்து எதிர்கட்சி தலைவராக. இவங்க அவ்வளவு சீக்கிரம் இவங்களுடைய எதிர்ப்பை எப்படி வேணாலும் தெரிவிச்சு இவங்களுக்கு எதிரான ஒரு சக்தியை வளர்த்ததுக்கு அப்புறம் அடிப்பாங்க. எதோ இருக்குன்னு அர்த்தமா இல்ல பயமா இருக்குன்னு அர்த்தமா? ஒருத்தரை பார்த்து இவர் சிக்கல் இல்லைன்னா சும்மா அது கத்திட்டு போகுதுரா அப்படின்னு போகணும். அடுக்கடுக்கா நீங்க சிக்கல் தரீங்கன்னா இந்த நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறது? சரி, இப்ப இருக்கிற துணை முதல்வர் உதயநிதி என்ன தியாகியா, சுதந்திர போராட்ட தியாகியா, இல்ல இந்த நாட்டுக்காக ரெவல்யூஷன் பண்ணி அவர் வந்திருக்காரா? அவர் யாரு? அவரு சினிமால இருந்தா வந்து துணை முதல்வரா இருக்காரு. சினிமாவுக்கு அப்புறம் யாருமே இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? நான் என்னமோ விஜயோட பிரதிநிதியா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது இருக்கிற இயல்பா சொன்னேன். சார் வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? தேர்தலா நாடா? ரெண்டுமே நாசமா போகும். நான் சொல்றது யதார்த்தம். இப்போ நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். இந்த தேர்தல் வந்து அறநெறிப்படி நடக்குமா, பண நெறிப்படி நடக்குமா? ஒரு ஊடகரை உங்களை நான் கேட்குறேன். அறநெறிப்படி நடந்தால் தானே நல்லதாகவும் நாகரிகமாகவும் நியாயமாகவும் இருக்கும். அப்படி நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இழந்துட்டுதானே வருது நாளுக்கு நாள். அப்போ நான் சொன்னது சரிதானே? நாசமாக போகுங்கிறத தவிர்த்து சந்தேகமே இல்லாமல் இங்கே நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ தேர்தல் களம்ங்கிறதே வந்து இன்றைக்கி வந்து இப்போ எஸ்ஐஆர் இன்றைக்கி ஊடகம் இன்றைக்கி வந்து அதை பற்றின வெளிப்படையான கருத்துங்கிறது அது தமிழ்நாட்டில், அதாவது தங்களுக்கு எதிரான ஓட்டை நிராகரித்து, இது வந்து பிஜேபிக்கு அல்லது இந்திய ஒன்றியத்தை ஆள்கிற அதிகார மையத்திற்கு தாங்கள் நினைச்ச அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு அது ஒரு பெரிய ஒரு கருவியாக இன்னைக்கு மாறி போச்சு. தேர்தல் ஆணையமே அப்படிதான். எஸ்ஐஆருங்கிறது இன்னைக்கு அது பீகார்லேயே இன்னைக்கு நிறுவனமாயிருக்கு. இப்போ அதையும் தாண்டி நாங்கள் கொள்ளையடிச்ச வச்ச காசு இருக்குது, அந்த காசை வச்சு இந்த மக்களை நாங்கள் வாங்கி அது ஓட்டாக மாற்றி நாங்கள் மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்துடுவோம்னு திருட்டில் உச்சமாக நின்ன இந்த மண்ணை ஆண்ட கூட்டங்கள் இன்றைக்கி அதையும் தாண்டி நாங்கள் வெற்றி அடைவோம்னு நின்றுட்டுருக்கு. அப்போ ஒரு பக்கம் நேர்மையற்ற தேர்தல் நடைமுறை, இன்னொரு பக்கம் கொள்ளையடித்த காசை கொடுத்து ஓட்டு வாங்கி மறுபடியும் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றி மறுபடியும் நாங்கள் கொள்ளையடிப்போம் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்ட அரசியல் கட்சிகள். அப்போ இதில் யார் வென்றாலும் நாசமாக தானே போகுது. பணம் வந்து பெரிய விஷயமா மாறிச்சு தேர்தல்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம தேர்தல் களத்தில் பார்க்கும்போதும் பணமே இல்லாமையும் கூட்டம் வரக்கூடிய ஒருத்தரும் வந்துட்டார். அவருக்கு போகிற கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறாங்க, இவ்வளோ கூட்டம் வரக்கூடாதுன்னு. அப்போ இந்த அரசியல் எப்படி இருக்குன்ற கேள்வி அங்கே தானே வரும். இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது? இப்போ இந்த அரசியல்ங்கிறது வந்து ஒருத்தர் வராரு, அவருக்கு கூட்டம் வருது அப்படிங்கிறது வந்து அவருடைய உழைப்பினால் அவருடைய நடிப்பினால் அது வருது. ஆனால் அந்த கூட்டம் கூட அறிவுபூர்வமாக இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வரணும், இந்த திருட்டு கூட்டங்கள்லேருந்து இந்த மண்ணை இனத்தை காப்பாற்றி ஒரு அறிவுபூர்வமான சமூகத்தை, ஒரு ஆட்சி அதிகாரத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு வந்தால் நல்லாயிருக்கும். அது இருக்குதா இல்லையாங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ எங்களை போன்றவர்களுடைய கவலையெல்லாம் என்னன்னா, அறிவு சார்ந்து இந்த மண்ணினுடைய
நீங்கள் உரிமைகள், அது கல்வி உரிமையாக இருக்கலாம், வேலை உரிமையாக இருக்கலாம், வாழ்வியல் உரிமையாக இருக்கலாம், அதிகார உரிமையாக இருக்கலாம், இது அத்தனையையும் இழந்ததெல்லாம் மீட்டு எடுத்து ஒரு 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழ் இனத்தை, தமிழ் இனத்தின் மாண்பை தலை நிமிர்த்துகிற ஒரு அரசு வேணுங்கிறது தான். அப்போ இது யாருகிட்ட இருக்கு அப்படிங்கிற இன்னைக்கு அந்த ஒரு பெரிய கேள்விக்குரிய இன்னைக்கு திமுக கிட்ட அப்படி என்ன சார் குறைய கண்டீங்க? என்ன நிறைய இருக்குன்னு நீங்க ஒண்ணே சொல்லுங்களேன். 50 ஆண்டுகள் அவங்க ஆண்டிருக்காங்க சார். இன்னைக்கு எடுத்துக்கிட்டா லேப்டாப் கொடுக்குறாங்க, அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் திட்டம் அறிவிச்சாச்சு, மாதம் ஆனால் மகளிருக்கு 1000 ரூபா அக்கௌண்ட்டுக்கு போகுது, பஸ்ஸில் போனால் ஃப்ரீ, படிக்கிறாங்களா பெண்களுக்கும் உதவித்தொகை, ஆண்களுக்கும் உதவித்தொகை, வேற என்ன சார் வேணும்? தொழில் நிறுவனங்கள் வருது. இதெல்லாம் கொடுத்து தான் ஒரு ஆட்சி அதிகாரத்தை மறுபடியும் கைப்பற்றணும்னா இதெல்லாம் அருவருப்பான செயல்பாடுகள். எதுக்கு அவனுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்கணும்? கம்ப்யூட்டர் வாங்குற அளவுக்கு அவனுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுத்துருந்தா, ஒரு கணினி வாங்குற அளவுக்கு கொடுத்துருந்தா இது இன்னைக்கு அவனுக்கு தேவையா? இது எப்போ நீங்கள் கொடுக்குறீங்க? ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டு கொடுத்தீங்களா? 5வது ஆண்டு கொடுக்குறீங்க. சரி, எல்லாருக்கும் பணம் 1000 ரூபா நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? தகுதி உள்ளவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இப்போ எப்படி தகுதி இல்லாதவர்களுக்கு 3 கட்டமாக அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறீங்களா? அவங்கெல்லாம் முன்னாடி தகுதியாக தெரியலையா? ஏன்னா நீங்கள் கொடுத்ததே தாமதம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஓட்டு வாங்க போகிற மறுபடியும் தேர்தல் வர்றதுனால நீங்கள் படிப்படியாக சேர்த்து இப்போ கொடுக்குறீங்க. இப்போ கொடுக்குறீங்களா 3000 ரூபா உட்பட பொங்கலுக்கு? இந்த பொங்கல் ஏன் இந்த 3000 ரூபாய் இதுக்கு முன்னாடி 4 வருஷமாக கொடுக்கல? அப்புறம் என்ன சொன்னீங்க? வேற என்னென்ன அவங்க கொடுக்குறாங்க? மாணவர்களுக்கான உதவித்தொகை இருக்கு, சரி, புதுமை பெண் திட்டம், சரி, இந்த மாதிரி திட்டங்களும் செயல்படுது. பஸ்ல ஃப்ரீயா போறாங்க சார். இதெல்லாம் நீங்க அவங்களுக்கான உரிமையை மீட்டு கொடுத்துருந்தா அவன் உங்களுக்கு என் சம்பளத்துல இருந்து மாசம் 3000 ரூபாய் தர அரசாங்கத்தை இன்னும் அழகா நடத்துங்கன்னு அவன் கொடுக்கணுங்க. நீங்க இது எல்லாமே பிச்சையா போட்டு நாங்க பிச்சை தான் போடுறோம்னு இருக்கிற அமைச்சர்கள்லாம் சொல்லி இப்படி சொல்லணுமா? அது மக்கள் நல திட்டங்கள். இந்த வார்த்தையை பயன்படுத்த நீங்க பேரு தான். நான் என்ன சொல்றேன்னா, இந்த 50 ஆண்டுகளாக நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? இப்ப பராசக்தின்னு ஒரு படம் எடுக்கிறீங்க. 63ல் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அதுக்கு முன்னாடியே கள்ளக்குடியில் தண்டவாளத்தில் ஓடாத ரயில் வர்ற பாதையில் தலையை வச்சு என் தமிழ் மொழிக்காக என் தலையை கொடுப்பேன்னு சொன்னார் கலைஞர் அவர்கள். நீங்கள் அன்னைக்கு தலையை கொடுத்து இன்னைக்கும் இல்லை. அந்த திராவிட அந்த அதிகார வர்க்கம் இன்னைக்கும் ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த 50 வருஷமாக எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லை, வழக்காடு மன்றத்தில் தமிழ் இல்லை, வழிபாட்டில் தமிழ் இல்லை. மாறா எங்களுடைய மொழியை கல்வியில் ஒழிச்சதும் அல்லது இதுவரைக்கும் வழக்காடு மன்றத்தில் வாங்கி தராததும் இன்னைக்கு வழிபாட்டு தலங்களில் இன்னைக்கு இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். இது என்ன ஆந்திரா கோயிலா, கர்நாடக கோயிலா, மகாராஷ்டிரா கோயிலா? அப்போ நீங்கள் என்ன எங்களுக்கு இதெல்லாம் மீட்டு தரேன்னு சொன்னீங்கல்ல, இது எதுவுமே இல்லாத இன்னைக்கு எங்களுக்கு ஆட்சி முடிய போகிற நேரத்தில் மறுபடியும் உங்களுக்கு அதிகாரம் வேணுங்கிறதுக்காக நீங்கள் பிச்சை போடுறத, இதான் ஒரு 50 ஆண்டுகளாக ஆண்ட ஒரு திராவிட கட்சியினுடைய சாதனை இதுதானா? திராவிட கட்சிகள் இல்லாமையா சார் எல்லாரும் வளர்ந்துட்டாங்க? இங்கே அவங்களுடைய பங்களிப்பே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஜிடிபியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலம் சார். எதில்? பொருளாதார வளர்ச்சியில். அது யார் இவங்க கொண்டு வளர்த்ததா? அவன் உழைக்கிறான், வருது. அதான் சொல்றேன்னா இயல்பா உழைச்சாலும் தொழிற்சாலைகள் இருக்கு, நிறுவனங்கள் இருக்கு. என்ன தொழிற்சாலை இருக்கு? ஆட்டோமொபைலா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும். சரி, இங்க எத்தனை லட்சம் நிறுவனங்கள் இழுத்து மூடி இருக்கான்னு தெரியுமா? நீங்க வெளிநாடுகளுக்கு போய் அங்க கமிஷன் வாங்கிட்டு அல்லது கையூட்டோட இங்க நிறுவப்படுற நிறுவனங்கள் இல்லை. இந்த மண்ணுல இருக்கிற முதலாளிகள் இன்னைக்கு இங்க நிம்மதியா இருக்கான்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு 2 பேருமே காரணம். மத்திய அரசும் காரணம், மாநில அரசும் காரணம். அது ஜிஎஸ்டியில இருந்து இன்னைக்கு அவங்களுடைய தொழில் பாதுகாப்பற்ற தன்மை இன்னைக்கு இங்க நிலைச்சு நின்று இன்னைக்கு நிலையா நின்றுட்டு இருந்த எத்தனையோ தமிழ் முதலாளிகள் செத்து போயிட்டான், இல்லாம போயிட்டான். தொழில நீங்க 45,000 நிறுவனங்களை அம்பத்தூர்ல மூடி இருக்கிறதா சொல்றாங்க. அம்பத்தூர்ல நீங்க கோயம்புத்தூர் எவ்வளவு பெரிய நிறுவனங்கள், எத்தனை லட்சக்கணக்கான நிறுவனங்கள் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 50,000-60,000 நிறுவனங்கள் மூடப்பட்டதா சொல்லுது. நீங்க என்ன இங்க தொழில் பாதுகாப்பு உருவாக்கி கொடுத்துறீங்க? ஜிடிபி சொல்லுது, டேட்டா சொல்லுது சார். தமிழ்நாடு அதான் சொல்றேன்ல, இருக்கிறவன் உழைக்கிறான், அவனுடைய இருப்புக்காக உழைக்கிறான். அதுல இந்த வளமிக்க இடத்துல அது சாத்தியமாகுது. பொருளை உருவாக்குறது, அதை விற்கிறது,
வெளிநாட்டு வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யறதுங்கிறது. சமீபத்துல எவ்வளவு நிகழ்ச்சிகள் சார், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, எது கல்வியில அதான் சொல்றேன். இவங்க கல்விக்கு என்ன செஞ்சாங்கன்ற இதுக்கு முன்னாடி இல்லையா நான் கேட்கிறேன். உலகத்துல இருக்கிற மிகச்சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் தமிழ் வழியில படித்த மருத்துவர்கள், விஞ்ஞானிகள். இன்னைக்கு தமிழ் வழி கல்வியே இல்லை. அப்ப தமிழ் வழி கல்வி இல்லாம எந்த ஊக்குவிப்பும் இல்லாமல் இது இயல்பா நடக்கிறது. நீங்க அந்த ஆய்வு பண்ண சொல்லுங்க. திமுக காரணமே இல்லை. ஏங்க நீங்க திமுக காரணம்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன் அடிப்படை, நீங்க எங்களுக்கு கல்வி உரிமையை கொடுக்கல. இருக்கிற அரசு பள்ளிகள் இருக்கிற தமிழ் வழி கல்வியை அழிச்சுட்டாங்க, வகுப்புகளை தூக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழனுக்கு வேலை இல்லை. பிற மாநிலத்தில இருந்து வந்து அரசு வேலையில குவிஞ்சிட்டான். இந்த திராவிட ஆட்சிகள்ல தான், இந்த 50 ஆண்டு கால ஆட்சி தான். அது திமுகவும் காரணம், அண்ணா திமுகவும் காரணம். அப்ப திமுக தான், அண்ணா திமுக தான் செஞ்சதுன்னா திமுக அதை சரி பண்ணும்ல. இன்னைக்கு விஏவா வேற மாநிலத்துக்காரன் இருக்கான். இன்னைக்கு இருக்கிற தனியார் நிறுவனங்கள்லையும் சரி, அரசு நிறுவனங்கள்லையும் சரி, இன்னைக்கு வந்து பெரும் சதவீதம் வந்துட்டான். அவளையே அங்க கோட்டையில 60% மாணவர்களுக்கு மேற்பட்டவர்கள் தமிழர்கள் இல்லை. இன்னைக்கு தமிழ் கல்லூரியில் இருக்கிற தமிழ் பேராசிரியர் இருக்காங்கல்ல, பேராசிரியருக்கு ஹெட் இருக்காங்கல்ல, அதுல இருக்கிறவன் பல பேர் தமிழன் இல்லைன்னு சொல்லப்படுது உறுதியா. இன்னைக்கு வெளிப்படையா அதெல்லாம் வந்துடுச்சு. அப்ப நீங்க இந்த போஸ்டிங் எல்லாம் யார் போடுறது? இந்த மொழியை அழிக்கிறதுக்கு தமிழர் அல்லாத ஒரு தலைமை பேராசிரியரா, பேராசிரியர் மட்டும் இல்லை நான் சொல்றது, அந்த துறைக்கே தலைவரா தமிழர் அல்லாதவங்க பல பேர் இருக்காங்க. நீங்க வேலைச்சேரி பக்கம்லாம் போயிருக்கீங்களா? நீங்க பகல்லையோ ராத்திரிலையோ நடந்து போங்க, தமிழே கேட்காது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு சார். சரி, வராங்க வாழ்றாங்க, வந்தாங்க வாழறாங்க, ரைட்டு. இந்த மண்ணின் பூர்வ குடிகள் அழிகிறாங்கிறத யாருகிட்ட கேட்கறது? வந்தாங்க வாழறாங்க, எப்படி வாழ்வாங்க? என் மண்ணுக்குரியவன், என் இனத்துக்காரன், என் மொழிக்காரன் அந்த இடத்துல இருந்தா வந்தவெல்லாம் வாழ்ந்து வந்தவெல்லாம் ஆண்டு இந்த மண்ணுக்குரிய பூர்வகுடி மக்கள் அழியறதுங்கிறது நடக்குமா? என்ன நாங்களா வேண்டி விரும்பி வாங்க நீங்க வாழுங்க நீங்க ஆளுங்கன்னு சொல்றோம். வாழறதை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இன்னும் சொல்ல போனா மானங்கட்டத்தனமா இந்த மண்ணை ஆள்றது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எங்களை வாழ வைக்கலையேங்கிறது தான் எங்களுக்கு. இல்லைன்னா நான் ஏன் கத்திப்பாராவில் நிற்கணும்? நான் ஏன் ஜல்லிக்கட்டுக்கு அவனியாபுரத்தில் ரத்தம் சிந்தணும்? நான் ஏன் ஐநா சபைக்கு ஓடணும்? நான் ஏன் எண்ணற்ற போராட்ட களங்களை சந்திச்சு பாருங்க. 2018 இருந்து இது வரைக்கும் 2025 வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் கொடுக்கல. என்னடான்னா நீ ஏகப்பட்ட போராட்டம் பண்ணாலே கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு ஒரு ரிப்போர்ட் போகுது. 8 வருஷமா எனக்கு பாஸ்போர்ட் தரல. அதுக்கப்புறம் இப்ப போராடி நீதிமன்றத்து மூலமா வந்தா 1 இயர் பாஸ்போர்ட். 1 இயர் பாஸ்போர்ட் வச்சு எங்கேயுமே போக முடியல. என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏன்னா நான் போனால் வெளிநாட்டில் தங்கிடுவேனா? ஏன்டா இங்கே இருந்து நாங்கள் உங்களுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணுவேனா? நான் இங்கே இருந்து ஓடி போய் அங்கேயே தங்கிடுவேனா? அப்போ ஒருத்தனை முடக்கிறதுக்கு இது நான் சொன்னது ஒரு வழி தான். நான் எங்கேயுமே அசைய முடியாத அளவுக்கு என் படைப்பு வந்து அதை ஓட விடாத பட்டுறது. நான் வந்து பொருளாதார அளவில் முன்னுக்கு போகாமல் என்னை பார்த்துக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உளவுத்துறையை வச்சு எனக்கு யாரெல்லாம் நெருக்கமான நண்பர்களோ அந்த நட்பை உடைக்கிறது அல்லது அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது. இதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனம் இல்லை. நீ நல்லது செஞ்சா நான் ஏன் போராட போறேன்? அப்ப இங்க அதுதான். இங்க வந்து யார் நேர்மையாக நின்றாலும், யார் மொழிய இனத்தை உரிமையை பேசினாலும் அவனை முடக்கிறது தான் வேலை. அப்ப நீ நேர்மையா இல்லைங்கிறதுனால தான் நாங்க போராடுறோம். நீ நேர்மையா இருந்தா உங்களோட சேர்ந்து நாங்களும் நின்றுட்டு போறோம். அப்ப நீ எதுவுமே செய்யலைங்கிறது தெரியுதா? சரி, நீ தான் நல்லது செஞ்சிருக்கிய, எதுக்கு 3000 ரூபாய் இப்ப பணம் தரணும்? மக்கள் அவங்க பின்னாடி தானே சார் நிற்கிறாங்க. நீங்க அம்மாங்க எல்லாத்தையும் உருவி விட்டு அவன் வந்து வயிற்றுக்கு எதுவும் இல்லாத காஞ்சி கண்ணு முடி அவிஞ்சு கையேந்திர நிலைக்கு நிற்க வச்சுட்டு இப்போ நான் கூப்பிட்டா வருவானா 3000 ரூபா கொடுத்து 5000 ரூபா கொடுத்து 2000 ரூபா கொடுத்து ஓட்டுக்கு கூப்பிட்டா அங்கே போவானா? நீங்கள் பிச்சை எடுக்க வச்சதுக்கு பிறகு நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே தான் கையேந்துவான். கையேந்துறது மானக்கேடு. தொடர்ந்து கையேந்த வச்சு கொடுக்கறதுங்கிறது அதை விட ஈனங்கட்ட மானக்கேடு. இல்லை, கீழே இருக்கவங்கள பிடிச்சி மேலே தூக்கி விடுறது, அதுக்கு ஒரு உதவி பண்றாங்க. அதை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி 2000-3000 வார்த்தைகள் இல்லை 2000-3000 கொடுக்குறதா சார்? அவங்களுக்கு தேவை, நமக்கு எப்படி வேணா இருக்கலாம். வாங்குறவங்க இடத்துல இருந்து யோசிச்சு ஏன் அதை நிரந்தரமா அவனை வாழ வைக்கலங்கிற. நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழர்கள் பண்ணா, மாணவர்கள் சேர்த்தான், துணை ராணுவ படை வந்து ஆயிரக்கணக்கான பேர் சுட்டு கொண்டுச்சு, ஆசிரியர்கள்லாம் கூட தீ குளிச்சாங்க.
நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த போராட்டத்தை, இந்த உரிமையை இதெல்லாம் தக்க வைக்கணும்னா அதிகாரத்தை எங்கள்கிட்ட கொடுங்கன்னு வந்தீங்க. எந்த மொழிக்காக நடந்த போராட்டம்? தமிழ் மொழிக்காக தான். இன்னைய வரைக்கும் அந்த மொழியை வாழ வைக்காத நீங்கள் எங்களை எப்படி நீங்கள் வாழ வச்சிங்கன்னு நீங்கள் சொல்ல முடியும்? கடைசி 50 வருஷமாக ஆண்டுட்டு நீங்கள் அப்பப்போ பிச்சை போடுறது, பெண்களுக்கு 1000 ரூபா, நீங்கள் வந்து இந்த 3000 ரூபா பொங்கல் காசு, அப்போ இதெல்லாம் என்ன பிச்சை தானே? அது பிச்சைன்னு சொல்லுங்க. அது என்ன மக்கள் நலவாழ்வு திட்டங்கள்? வெக்கமாக இருக்கிறது இல்லை? அப்போ 50 வருஷமாக எங்களை வாழ வைக்காம நீங்கள் பிச்சை போட்டு ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் நீங்கள் மறுபடியும் அதிகாரத்துக்கு வரும்னா கொள்ளையடிச்ச பணத்தோட ஓடி போயிருங்க. இனிமேலாவது உங்களுக்கு அந்த கருணை கூட இல்லையா? இல்லை அந்த புத்தி, இந்த ஈன புத்தி, இப்படி வாங்கி தின்னுட்டு நம்மளை 5 வருஷம் அடிமைப்படுத்துறான்னு இந்த கூட்டத்துக்கும் இல்லையே. அதனால் இதெல்லாம் மறுபடியும் இது வந்து ஒரு உதவித்தொகை, இது வந்து கருணை தொகைன்னெலாம் சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது. இப்போ மத்திய அரசு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்குது, அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களா? ஏன் பேசல? கத்திப்பேராவும் ஜல்லிக்கட்டு போராட்டமும் என்ன இவங்களை எதிர்த்து தான் நடந்தது, அவங்கள எதிர்த்து தான் நடந்தது. இல்லை அதுக்கப்புறம் இப்போ நமக்கு நிதி பகிர்வு சரியாக வர்றதில்ல. எது நிதி பகிர்வு வர்றதில்ல? அதுக்கு ஏன் இவங்க என்ன இங்கே சட்டமன்றத்தில் நான் நாக்கு வழிக்கிற இடமா, பாராளுமன்றம் என்ன பெஞ்சு தேய்க்கிற இடமா? என்ன போராட்டம் பண்ணு நீங்க பேசவே விட மாட்டாங்களே சார். ஏங்க நீங்க நாங்க தரமாட்டோம்னு சொல்ல வேண்டியதாங்க. நாங்க ஜிஎஸ்டி தொகையை தரமாட்டோம்யா, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல, நாங்க எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? ஏன் நீங்க ஸ்ட்ரைக் பண்ணல? அப்ப உங்களுக்கு ஆட்சி வேணும்ல. அப்ப வெளியில கத்துறீங்க, உள்ள போய் கை கொடுக்குறீங்க யாருக்கும் தெரியாம. நடக்குதா இல்லையா? நான் கேட்கறேன், நடக்குதா இல்லையா? சமாதான பேச்சு வெளியே கத்திட்டு உள்ள சமாதான பேச்சு நடக்குதா இல்லையா? உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்ன்றது அவங்க கை கொடுப்பாங்கிறது வெளிப்படையா கொடுங்க. ஏன் ராத்திரில போய் தனியா கொடுக்குறீங்க? அப்ப உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க கை கொடுப்பீங்க, எங்களை அழிக்கிறதுக்காக நீங்க கத்துவீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைங்க. இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, பாரு, அன்றளர்ந்த மலர் போல பாராளுமன்றத்துக்கு போறது, வெளியே வர்றது, இங்க வர்றது, பேட்டி கொடுக்கறது, என்ன கூத்து உங்களுக்கெல்லாம்? எதுக்கு அது? போய் நின்று உண்டு இல்லைன்னு பண்ணுறது இல்லையா? 50 பேர் ராஜ்யசபா உறுப்பினர்களோட 50 பேருக்கு மேலே நின்று அங்கே குரல் கொடுக்கறது இல்லை, அந்த சபையை கலகலக்க வைக்கிறது இல்லை, இந்த பாராளுமன்றத்தினுடைய உச்சி குடுமையை உலுக்கி எங்களுக்கு வேண்டிய நிதி, எங்களுக்கு வேண்டிய நீதி கொடுத்தே ஆகணும் நின்னா என்ன செய்யும்? இன்னைக்கு இந்தியாலேயே பிஜேபியை திறம்பட எதிர்க்கிற ஒரே கவர்மெண்ட்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். சரி, தமிழ்நாடு எப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ரைட், தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு அவ்வளோ துணிச்சலா பேசுறாங்கல்ல முதலமைச்சரும் டெப்டி சிஎம்மும். சரி, பேசி சொல்லுங்க, பேசி எதிர்க்கிறாங்க சார். எதிர்த்து உரிமைகளுக்காக போராடி அதை கேட்டு வாங்க முடியும். வேற என்ன வாங்கி கொடுத்தாங்கிறதா நான் தான் சொல்றேன். நீங்க இந்த உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு டேபிள் அடியில் கை கொடுப்போங்கிறது இல்லை. எங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க நீங்க? அவங்கள விட்டா வேற யார் சார் இங்க தமிழ்நாட்டை காப்பாத்துறது? அது யாரும் இல்லதான். என்ன காப்பாத்துனாங்கன்னு அதுதான் நான் கேட்கிறேன். நான் கேட்கறது என்னன்னா, நீங்க இதெல்லாம் பண்ணுனீங்கல்ல, எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? எங்களுக்கு விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வு வந்ததா? நீட்டை ஒழிச்சிங்களா? முதல் கூட்டத்தொடர்லயே முழுசா ஒழிப்பும் எங்கள்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின், காவேரி பிரச்சனைய அல்லது விவசாயிகள் பிரச்சனையை நிரந்தரமா தீர்ப்போன்னு சொன்ன முதலமைச்சர், மீனவர்கள் ஒருத்தம் கூட இனிமே சாவ மாட்டான் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த இந்த அரசு, அதுல எங்கேயா சமரசம் பண்ணிருக்காங்களா? ஒரு துளி சமரசம்னா செத்துக்கிட்டே இருக்கான், படகுகள் புடிச்சுக்கிட்டே இருக்கான், வாழ்வியல் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ராமேஸ்வரம் தமிழ் மீனவர்கள் கையில் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? கோயில்ல இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, தமிழ் ஐயர் யாருமே இல்லை சார். அவங்க இருக்கிறதுனால தான் சார் இன்னைக்கு வரையும் பிஜேபி தமிழ்நாட்டில் வர முடியல. யார் இருக்கிறதுனால? திமுக அவங்க எதிர்ப்பு அரசியல் பெரியார் இருக்கிற தமிழன் ஓட்டு போடாத இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்களா? தமிழர்கள் ஓட்டு போடலன்னு சொல்லுங்க, அவங்க இருக்காங்க, அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. வேற யாரு தான் வர்றது தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு? ஏடிஎம்கே வரணும்னு சொல்றீங்களா? யாரு வரணும்? யாரு இனிமேலாவது தன்னை திருத்திக்கிட்டு, திமுகவோ அண்ணா திமுகவோ இல்லை வருகிற புதிய சக்திகளோ திருத்திக்கிட்டு திருநது போதும்னு ஒரு முடிவெடுத்து வரட்டும். அப்படி வந்தா கூட வாங்கன்னு தான் நான் சொல்றேன். இங்க யாரையுமே இல்லாத ஒழிச்சுட்டாங்க. இங்க சக்திகள் இங்க எந்த சக்தியும் வலிமையா வராம பார்த்துக்கிட்டதும் இவங்களுடைய இதுதான். அதை வந்த விஜயகாந்த் என்ன பண்ணாங்க? ஆளுக்கு 9 எம்எல்ஏவை பிரிச்சாங்களா? பிரிக்கல, அள்ளிக்கிட்டாங்களா? அது பர்ச்சேஸ் பண்ணதுன்னு சொல்லி இது என்ன ஈனத்தனமான வார்த்தை வேணாலும் போட்டுக்கலாம்.
அப்படித்தானே காலி பண்ணாங்க. இவங்க விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக வருவாருன்னா இவங்க நினைக்கல. வந்துட்டார். வந்து 5 வருஷம் கலைஞரை வீட்டுக்குள்ளேயே அவர் உட்கார வச்சுட்டாரு. இது யாரும் தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியலே எதிர்பார்க்காது. இப்போ என்ன பயம் வந்தது ஜெயலலிதா நடிகர்கள்லாம் என்ன சார் சாதிச்சிரும்? இல்லை, ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன பயம் வந்தது? கலைஞர் அவர்களுக்கு என்ன பயம் வந்தது? இவன் இந்த ஆளு நாளைக்கு வந்து முதலமைச்சரானா நாமளும் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற பயத்துல தானே அடிச்சு உடைச்சு பிரிச்சது. அதான் நடந்தது. அப்ப நீங்க புதிய ஒரு சக்தி வந்தா மட்டும் இவங்க என்ன விட்டுருவாங்களா என்ன? என்ன பண்றாங்க சார்? புதிய சக்தினா என்ன பண்றாங்க? அதை தான் சொல்றேன். விஜயகாந்த் நடந்ததுன்ற விஜயகாந்த் நடந்தது தான் இங்க நடக்கும். இங்க அவ்வளவு சாதாரணமெல்லாம் காலங்காலமாக திருடின கூட்டம் புதுசா வந்து ஒருத்தர் எப்படி திருட முடியும்? புதுசா வந்து அவன் அதிகாரத்தை பயன்படுத்தினா நம்ம யாராவது ஒருத்தர் உட்கார வேண்டியது இருக்குமே. அதனால விடவே கூடாதுன்னு என்ன வேணாலும் பண்ணும். என்ன சார் பண்ணிட்டாங்க அப்படி? அதைத்தான் நான் சொல்றேனே, விஜயகாந்த் நடந்தது. அப்புறம் என்ன? அப்போ ரைட்டு. இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை என்ன பண்ணிட்டாங்க? இப்ப என்ன பண்ணுனாங்க? 41 பேர் செத்தாங்கல்ல. அவர் லேட்டா போனாரு. இல்ல, நான் சொல்றது காரணமா இருந்தாரு. நான் யதார்த்தத்தை சொல்றேன். நான் இது யாருக்கும் ஆதரவு எதிர்ப்புங்கிறதுல இல்லை. ஏன்னா என்னை போன்ற ஒரு சிலராவது இந்த மண்ணில் நியாயம் பேசுறவன் இல்லைன்னா இன்னும் சுத்தமாக தொடச்சிட்டு போயிடும். விஜய் தாமதமாக போனதுங்கிறது அவர் தாமதமாக போயிருக்க கூடாதுங்கிறது தான். ஆனால் இப்படி 41 பேர் சாகிறாங்களோ இல்லையோ, இவ்வளவு பெரிய இடிபாடுகள் இந்த குறுகிய இடத்துல நடக்குங்கிறத இந்த ஆட்சியும் அதிகார வர்க்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் உளவுத்துறையும் அனுமானிச்சிருக்கணுமா இல்லையா? தெரியுமா தெரியாதா நான் கேட்கறது? 41 பேர் சாகணும்னு இவங்க செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம், ஒரு நேர்மறை சம்பவம் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவங்க கணிக்கலைன்னா, கணக்கிடலைன்னா இவங்க ஆள்றதுக்கு தகுதி இல்லாதவர்கள். அப்படி ஏதாவது ஒன்று நடக்கும் அல்லது நடக்கட்டும்னு திட்டமிடாத அந்த இடத்துல விஜயை வந்து அவங்க அனுமதிச்சிருக்க கூடாது, அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப அனுமதிக்கிறாங்கன்னா ஒன்று நடக்கட்டும் அப்படிங்கிறது இவர்கள் திட்டமா இருந்தது. அவங்க ஏன் அப்படி பண்ணணும்? என்ன காரணம் இருக்கு? அதுதான் சொல்றேன். விஜயகாந்துக்கு என்ன நடந்ததோ அது போல இங்க ஒருத்தன் யாரும் புதுசா எந்திரிச்சிடக்கூடாதுங்கிறது தான். அப்ப இதை வச்சு முடக்கலாம்னு நினைச்ச நிலையில விஜய் ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் அதுல இருந்து தன்னை அது சுதாரிச்சுக்கிட்டு அந்த பழியை அவர் வந்து ஏற்றுக்கிட்டதுனால தான் அவர் மண்டி போட்டுலாம் அழுததா நான் பார்க்குறேன். ஆனால் அதை முழுவதுமாக உள்வாங்கினாரா இல்லையாங்கிறத என்னால் கணக்கிட முடியல. ஆனாலும் கூட அதிலிருந்து அவர் மீண்டு வந்து மறுபடியும் அரசியல் களத்தில் நிற்கிறதுங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஆனால் அப்படி அவர் வர வர இந்த தேர்தல் இப்போ ஜனநாயகன் வரப்போகுது இல்லை, வரும்போது இங்கே என்ன நடக்க போகுதுங்கிறத பாருங்க. என்ன அப்படி தமிழ்நாடு அரசியல தலைகீழ மாறிடும்? அப்படி நான் சொல்ல வரல. நான் சொல்றது அந்த படத்துக்கு உண்டான சிக்கல் இருக்குல்ல, இந்த சிக்கலை இவங்க உருவாக்குவாங்க. இவங்க எப்பவுமே எம்ஜிஆர் நாடோடி மன்ன வரும்போது தடுத்து தான் வளர்த்து விட்டது. விஜயகாந்த் அலுவலகத்தை உடைச்சு தான் அவரை வந்து எதிர்கட்சி தலைவராக்குனது. இவங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்களுடைய எதிர்ப்பை எப்படி வேணாலும் தெரிவித்து இவங்களுக்கு எதிரான ஒரு சக்தியை வளர்த்ததுக்கு அப்புறம் அடிப்பாங்க. அவங்க எது வேணாலும் நடக்கும். நான் சொல்றது இதெல்லாம் இவர்களுடைய இயல்புன்னு சொல்ல வரேன். இதுல வந்து நான் சொல்றது நடக்க போறதை நான் சொல்றேன். எப்படி இருக்கு சார்? இப்போ விஜய்க்கே நீங்க சொல்றீங்க அவரை பார்த்து திமுகவே பயப்படுதுங்கிறது தான் உங்க ஸ்டேட்மெண்ட். அப்படி இல்லை, நான் ஒன்றும் சொல்லலை. அப்படி நான் அப்படி சொன்னேன்னா உங்களுடைய நீங்க இப்போ அவங்களுக்கு எதிர்ப்பு கொடுப்பாங்கன்னா ஏன் இப்போ எத்தனையோ கட்சி வருது, எல்லா கட்சிக்கும் அவங்க உட்கார்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தரை வந்து தொந்தரவு பண்ணதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இயல்புல நான் கேட்குறேன். ஒருத்தரை பார்த்து இவருக்கு எண்ணற்ற சிக்கலை தரணும் அப்படின்னு முடிவு பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்? இயல்பா நம்ம 2 பேரும் பேசும். ஏதோ இருக்குன்னு என்னோட ஸ்டேட்மெண்ட்டா கேட்காதீங்க. ஏதோ இருக்குன்னு அர்த்தமா இல்லை பயமா இருக்குன்னு அர்த்தமா? ஒருத்தரை பார்த்து இவர் சிக்கல் இல்லைன்னா சும்மா அது கத்திட்டு போகுதுரா அப்படின்னு போகணும். அடுக்கடுக்கா நீங்க சிக்கல் தரீங்கன்னா இந்த நிலைப்பாடை நீங்க எப்படி பார்க்கறது? இப்போ சிக்கல்னு நினைச்சதுனால தானே அவங்க தராங்க. இப்போ அந்த சிக்கலை இவர் எப்படி எதிர்கொள்ள போறாரு? சிக்கலுக்கு அப்புறம் அவரு இயல்பும் இயற்கையும் அவருக்கு என்ன சாதகமா நிற்க போகுது? நின்னதுக்கு அப்புறம் இவங்க அடுத்த என்ன செய்ய போறாங்க? அதையும் தாண்டி அவர் என்ன செய்ய போறாரு? இதெல்லாமே அரசியல் விளையாட்டு தான். இல்லை சார், நீங்கள் திரைத்துறையிலிருந்து வந்தவர்ன்றதுனால இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்கிறது கரெக்டாக இருப்பீங்க. திரை கவர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு ஒவ்வொரு நடிகர்களும் காலங்காலமாக வந்திருக்காங்க. எம்ஜிஆருக்கு பிறகு யாருமே ஜெயிக்கலை. ஏன் விஜயகாந்த் அவராலையும் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியும். எதிர்கட்சி தலைவராக வர்றதை விட என்னங்க பெருசு?
அதை விட என்னங்க அது அது ஏறக்குறைய நாட்டை ஆள்றது தானங்க. எதிர்க்கட்சி தலைவர் தான் என்ன, ஒரு நாட்டை ஆள்றதுக்கு அவருக்கு பாதி தகுதி இருக்குங்கிறது தானே. மக்கள் ஆதரிக்கணும்ல சார். இன்னைக்கு கதைக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவர் யாரும் வந்து வரலன்னு 20 நீங்க வருஷம் சொல்லாதீங்க, யாரும் வரலன்னு சொல்லாதீங்க. வந்தது சரியா தப்பாங்கிற விவாதம் வேற. ஓகே, அது அந்த அளவுக்கு அவருக்கு அறிவு இருக்கா, தெளிவு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அது வேற விவாதம். ஆனா வரலன்னு சொல்ல முடியாது. இல்ல இதுக்கப்புறம் வர முடியுமா? எம்ஜிஆருக்கு அப்புறம்னா இப்ப ஜெயலலிதா வந்தது என்ன சொல்லுவீங்க? அவங்க எல்லாம் ஒரு அமைப்பு இருந்தது. சரி, ஸ்டாலின் வந்தது என்ன சொல்லுவீங்க? அவர் நடிகர் தானே. சரி, இப்ப இருக்கிற துணை முதல்வர் உதயநிதி என்ன தியாகியா, சுதந்திர போராட்ட தியாகியா? இல்ல இந்த நாட்டுக்காக ரெவல்யூஷன் பண்ணி அவர் வந்திருக்காரா? இப்ப அவர் யாரு? அவரும் சினிமால இருந்தா வந்து துணை முதல்வரா இருக்காரு. சினிமாவுக்கு அப்புறம் யாருமே இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்குமான்னு ஏங்க இப்பதாங்க நடந்திருக்கு. துணை முதல்வரா வந்தது என்னங்க 50 வருஷத்துக்கு முன்னாடியாங்க? இந்த 5 வருஷத்துக்குள்ள நடந்ததுங்க. அவர் சினிமால இருந்து வந்தவர் தாங்க. அதுக்கு தான் அவரை நடிக்க வச்சாங்க. இப்போ அடுத்தது அவர் பிள்ளைய வேற நடிக்க வைக்க போறாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி முதலமைச்சராருன்னா அவர் இன்னும் 5 வருஷம் கழிச்சு முடிகிறவருக்குள்ள அவருக்குள்ள அது எம்எல்ஏ ஆவார். இளம் வயதிலேயே இந்தியாவில் இளம் வயது சட்டமன்ற உறுப்பினருங்கிறதும் இளம் வயதிலேயே அமைச்சருங்கிறதும் இதெல்லாம் பெருமையாக பேசி இதெல்லாம் விழா நடக்கும். ஏன்னா நீங்கள்லாம் இதெல்லாம் பார்த்து தான் அவனு தமிழ்நாட்டு மக்கள் எப்போ 1000க்கு 2000க்கு சோரம் போய் நிற்கிற இந்த கூட்டம் இதெல்லாம் பார்த்து அப்போ கூட புத்தி வராது. புரிஞ்சு நின்று நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா நின்று கைத்தட்டும். அதுக்கு 100-200 வாங்கிட்டு இந்தாண்ட போய் திமுக கரை வேட்டியை கட்டிட்டு போய் கூட்டமாக நின்று வெயிலில் கைத்தட்டிவிட்டு வரும். அதுக்கப்புறம் இந்தாண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி யாராவது ஒருத்தவங்க அண்ணா திமுகவில் இருந்தாங்கன்னா அங்கேயும் போய் உட்காந்துட்டு அங்கே ஒரு 250 ரூபா கொடுத்து அந்தாண்ட போய் வேட்டி சட்டையெல்லாம் மாற்றிட்டு அந்தாண்ட ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஆயிடுச்சு தமிழ்நாட்டு மக்கள். அருவருப்பாக சொல்லணும்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்கேனாலும் போய் என்ன வசனம் சொல்கிறானோ அந்த இடத்துல சொல்லிவிட்டு பிச்சை வாங்கிட்டு வந்துடும். இது வந்து அன்றாட பிச்சை. அப்புறம் தேர்தலுக்கு ஒரு பிச்சை இருக்குது, ஒரு பெரிய பிச்சை. இந்த பிச்சை வாங்கி திங்கிற இனமாக இன்னைக்கு தமிழ் இனம் மாறிடுச்சு. இதான் இன்னைக்கு நீங்கள் விஜய்க்கு ஒரு கூட்டம் வருதுன்றதுனால என்னமோ அரசியலே மாறிடும்ன்ற மாதிரி அந்த யோசனையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசியல் களத்தில் இல்லை. இப்போ நான் என்ன இல்லை சார், அவருக்கு என்ன அவ்வளோ கூட்டம் வருது? நான் என்னமோ விஜயகாந்த் நான் என்னமோ விஜயோட பிரதிநிதியா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது இருக்கிற இயல்பா சொன்னேன். மக்கள் எங்க சார் அவர் பின்னாடி இருக்காங்க? யாரு பின்னாடி? விஜய் பின்னாடி இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத நீங்க தானே இங்க காட்டிட்டு இருக்கீங்க. நீங்க தானே ஊடகங்கள் தானே காட்டிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு. அதை பார்த்து தாங்க திமுக இது ஏதோ பெரிய சிக்கலாயிரும்னு அவருக்கு சிக்கலை கொடுத்துட்டு இருக்குன்னு நீங்க தானங்க விவாதம் நடத்துறீங்க உங்க ஊடகங்கள்ல. நீங்க பாக்குறீங்கல்ல, நேரடியா நீங்க பாக்குறீங்க. நீங்க தானே சொல்லணும் கூட்டம் இருக்குதா இல்லையா. நீ என்னென்னமோ கேக்குறீங்க, நீங்க தான் சொல்றீங்க. உங்களுடைய பார்வையில் என்னன்னு கேட்குறேன். அப்படி கேளுங்க. நான் என்னமோ சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்லலை, இருக்கிறது என்னவோ. நான் எப்பவுமே என் வாழ்க்கையில் என்னுடைய போராட்ட களமாக இருந்தாலும் என்னுடைய என்ன சொல்கிறது திரைக்களமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எனக்கு என்ன படுதோ அதைத்தான் பேசணும். யாருக்கும் சாதகம் பாதகங்கிறதுலாம் இல்லை. நான் என்ன ஒரே ஒரு விடயம் என்னன்னா, விஜய் சார்ந்த ஒரு விஷயத்தில் நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து அவர் அறிவுபூர்வமான அரசியலெல்லாம் கையில் எடுக்கிறாருலாம் நான் ஒரு காலமும் பார்க்கல. ஆனால் ஒருத்தன் ஒரு பெருங்கூட்டத்தோடு உள்ளே வரான்னா நீங்கள் அவனை தேர்தல் களத்தில் சந்திங்க. இங்கே ஏற்கனவே அறிவுபூர்வமான அரசியல் தளம்லாம் எங்கேயும் இல்லை. அப்படிலாம் நீங்கள் நாட்டை ஆளலை. ஆனால் வருவதற்கு முன்பாகவே நேர்மையற்ற ஒரு கூட்டம் நீங்கள் அதை எதிர்க்கிறத அதை பார்க்கும்போது தான் என்ன சொல்றது, அது இது ஒரு பார்வையாளனாவே ஒரு கவலையா இருக்குது. இல்ல அந்த எதிர்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க சார். எங்க எதிர்த்துட்டாங்க? எதிர்ப்புனா இப்ப நீங்க கரூருக்கு அடுத்து விஜய் ஒவ்வொரு இடங்களுக்கும் போறாரு, கூட்டம் நடத்துறாரு, அனுமதி கொடுக்குறாங்க, அவரை பார்க்க வராங்க, பேசுறாரு, திமுகவை கேள்வி கேட்கிறாரு. எங்க அவரை தடுத்துட்டாங்க சொல்லுங்க? நான் ஒன்றும் தடுத்தாங்கலாம் சொல்லல. இல்ல ஒரு எதிர்ப்பை காமிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப எதிர்ப்பே இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல சார், சுத்தமா இல்ல சார். அப்படியா? அப்பனா சரி, அது மக்கள் பாக்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க. எந்த வகையில் இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல நான் ஒன்றும் சொல்லல, நான் தான் சொல்றேன். நான் சொல்லவே வரல, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் என்னமோ இப்ப நீங்க ஒரு கட்டத்துல நான் என்னமோ அவருக்காக பேச வந்த ஆளு மாதிரியான ஒரு சித்தரிப்பு அது போயிடக்கூடாது. அதனால விஜய்க்கு எதிர்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஜனநாயகனுக்கும் அவர்கள் எதிர்ப்பு கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிறதுல அவர் வளர்ச்சி இருக்கு. அதனால இதெல்லாம் நடக்கும்போது தானா அது நடக்கும். அதனால இவங்க எப்பவுமே அதான் சொல்றேன்னா, இவங்க எப்பவுமே வருகிற ஒரு ஆளை பார்த்து அதிகப்படியான அளவில் பயந்து அந்த ஆளை வளர்த்து விடுறது தான் அவங்களுக்கு வேலை. காலகாலமாக இதான் நடந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் நான் சொல்கிறேன்னே ஒழிய
நான் இந்த மண்ணுக்கு யார் வந்தாலும் நல்லது செய்யுங்க, திருண்ண கூட்டமே திருந்தி கூட நல்லது செய்யுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இல்லாட்டி போனா எதையும் வேடிக்கை பார்க்குற இடத்துல நான் இல்லை. நான் மறுபடியும் கத்திப்பேரா மாதிரியான ஒரு இடத்துல நிற்கணும்னா, அவனியாபுரம் மாதிரி ஒரு இடத்துல நிற்கணும்னா, தேவைப்பட்டா கோட்டையவே இழுத்து பூட்டுறதுக்கு என்னை இவங்க உருவாக்குனா நான் எதுக்கும் பின்வாங்குற ஆள் இல்லைங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. யாருக்கும் சாதகம் பாதகம்லாம் நான் பார்க்கல. ஏதாவது இனிமேலாவது நீங்க நல்லது செய்வீங்களா, செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஒரு பக்கம் சீமான் தமிழ் தேசியத்தை பேசுறாரு, ஒரு 8% வாங்கினா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆயிட்டாரு. விஜய் பின்னாடி விஜய் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுக்கான உணர்வுபூர்வமான ஒரு கூட்டமா ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. யார் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் தேசியம்னு சொல்லி 36 லட்சம் வாக்கு ஒரு பைசா கூட வாங்காம இந்த தேர்தல் களத்தில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நின்று தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது உண்மையிலே ஒரு பெரும் மரியாதைக்குரியது. காசு கொடுக்காம அவர் பேசுகிற விஷயத்தில் முரண்பாடு இருக்குது அல்லது விவாதங்கள் போகுதுங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஒரு ஒற்றை மனிதனாக தன்னுடைய தொண்டையை மட்டுமே மூலதனமாக வச்சுக்கிட்டு அவர் தமிழ் தேசிய கருத்துக்களை தலைவர் பிரபாகரனை பேசிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுங்கிறதே ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் மட்டும் இல்லை, ஒரு தமிழ் தேசியத்தின் மேலே பற்று உள்ளவனாக நான் அதை மதிக்கிறேன். ஆனால் அந்த அரசியல் அதிகாரம் இப்போ இன்னைக்கு அவர் இவ்வளவு சதவீத ஓட்டு வாங்கி அவர் அங்கீகாரமாயிருக்கார ஒழிய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. ஆனால் சட்டமன்றத்துக்கு போகாமல் இதை விட 10 லட்சம் ஓட்டு வாங்கினாலும் அது ஒன்றுக்கும் பயன்பட போகிறதில்ல. நீங்கள் காலத்துக்கு முச்சந்தியில் நின்று கத்திட்டு போகிறத விட நீங்கள் 4 பேர் 5 பேர் சட்டமன்றத்துக்குள்ளே போய் அந்த பொய்யை புழுகி தனி மனிதனை கொண்டாடி தமிழ்நாட்டை தொடர்ந்து அடகு வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சட்டமன்றத்துக்குள்ளே நின்று நீங்கள் தமிழ் இனத்தினுடைய உரிமையை பேசி மீட்கிறதுல தான் இந்த ஓட்டினுடைய மரியாதை, இத்தனை வாக்குகளுடைய மரியாதை இருக்க ஒழிய நீங்கள் தொடர்ந்து நான் இப்படி தான் இருப்பேன், நான் உள்ளே போகலனாலும் பரவாயில்லங்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் அதிகாரத்தில் நின்று பேசுகிற வாக்கியங்கள் இருக்குல்ல, உரிமை மீட்பு களம் இருக்குல்ல, அதுதான் மிக முக்கியமானது. இதுவரைக்குமானது அது மரியாதைக்குரியது. அது இந்த தேர்தலையும் அவர் தன்னை தக்க வச்சுக்கிட்டு அதை விட தாண்டி வாக்குகளை வாங்கி அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தால் அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.